இந்த 4 ஆண்டு காலத்துல 5,00,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க இந்த தமிழக அரசாங்கம். இது எப்படி பாக்குறீங்க? கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி என்ன பண்ணாங்கன்னு கணக்கு இல்லையே. மக்களுக்கு எதுவும் செய்யல. 1000 ரூபாய் தரேன்னாங்க. 1000 ரூபாய் அது நாசமா போறதுக்கு தான் அந்த 1000 ரூபாய். எதுக்கு தராங்க அந்த 1000 ரூபாய்? இந்த பொங்கல் போச்சு. பொங்கலுக்கு காசுக்கு பதிலா எல்லாமே சக்கரைலாம் தந்துட்டாங்க. அப்ப அந்த தர வேண்டிய காசு எங்க போச்சு? 1000 ரூபாய். கரெக்டா சார்? கரெக்ட் தான். அந்த 1000 ரூபாய் எங்க போச்சு? இந்த 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா ஆண்கள் அவங்க விடுங்க, அவங்களுடைய குடிமகன் அவங்க பார்த்துப்பாங்க. பெண்கள் ₹1 சேர்த்து வச்சிருப்பாங்களா? அந்த 500 அந்த 500 1000 ரூபாய் அந்த 500 ரூபாய் போனா கூட 1000 ரூபாய் 500 ரூபாய் போனா மீதி 500 ரூபாய் வச்சு வேற ஏதாவது அவங்களுக்கு சேவைகள் ஏதாவது வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம். அதுவும் இல்லாம எதுவுமே இல்ல, உங்களுக்கு 2 பொருள் குத்துட்டேன், அந்த மலிவான பொருள் தண்ணி குத்த பொருளே சக்கரை, புது சக்கரையா பழைய சக்கரையா, அரிசி நல்ல அரிசியா கெட்ட அரிசியா, கரும்பு புது கரும்பா பழைய கரும்பா எப்படி தெரியும் சார்? சொல்லுங்க. நீங்க குத்தீங்கல்ல, குத்தத ஒண்ணு விசாரணை பண்ணி கொடுக்கணும். இதே எதிர்கட்சி தலைவர் எதா இருந்தா நீங்க அந்த இது சொல்லியிருப்பீங்களா இல்லையா? எதிர்கட்சி தலைவர் இது மாதிரி எதாவது கொடுத்திருந்தா அது நல்லா இல்ல அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பீங்களா இல்லையா?